நாளை சிவன் ராத்திரி. சிவனை பற்றிய ரகசியங்கள் சொல்லுகிறேன் என்று லைப்ரரியிலே போட போகிறேன் நாளைக்கு நைட் 8 மணிக்கு. அதாவது தர்மத்திலே 2 வகை உண்டு, பதி தர்மம், பசு தர்மம். இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவஞான சித்தியார் அப்படிங்கிற நூல், அருணந்தி சிவாச்சாரியார் எழுதிய சைவ சித்தாந்த நூல்கள். சைவ சித்தாந்த நூல்களை படித்தால், அதாவது நம்முடைய சைவ மதத்திலே சிவபெருமானின் உண்மையான வரலாறு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அடிப்படையிலே தர்மம் 2 வகைப்படும். ஒன்று பதி தர்மம், ஒன்று பசு தர்மம். பசு தர்மம் என்பது மற்ற உயிர்களுக்கு தர்மம் செய்யுது. இப்போ அன்னதானம் போடுறோம், ஊரில் பஸ் ஸ்டாண்டு கட்டி விடுறோம், ஸ்கூல் கட்டி விடுறோம், அல்ல ஆசிரியராக இருந்து பாடம் சொல்லி தர்றோம். ஏதோ ஒன்று மற்ற பசுன்னா உயிரினங்களுக்கு உதவி செய்து இது பசு தர்மம். இதனுடைய பயன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பயன் கொடுக்கும். இந்த ஜென்மத்திலேயோ மறு ஜென்மத்திலேயோ இந்த பயன் நமக்கு கொடுக்கும் பசு தர்மம். ஆனால் இறைவனடி சேர வைக்காது. அதாவது எந்த ஒரு விஷயக்கும் எதிரானதும் சமமானதும் தாக்கம் உண்டு, நியூட்டன் விதி. நம்ம செய்கிற தர்மம் உயிரினங்களுக்கு, அதுக்கு பேர் பசு தர்மம். அந்த உயிரினம் நம்ம வாழும்போது பயன் கொடுக்கும், அடுத்தது மறுஜென்மத்திலேயும் பயன் கொடுக்கும். இது பசு தர்மம். பதி தர்மம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா இறைவனுக்கு தொண்டு செய்வது. நான் சொல்ல போறீங்களா? இறைவனுக்கு பூஜை பண்ணுறது ஒன்று, இறைவன் நாமங்களை ஓதுவது, இறை பற்றிய சிந்தனை எப்போதும் இருக்கிறது. இது முக்தி அடைய செய்யும். எப்போதும் இன்பமாக இருக்கக்கூடிய கடவுளை அடைதல். நான் சொல்ல போறீங்களா? எப்போதுமே இன்பமாக இருக்கும். அங்கே துன்பங்கிறதுக்கே வேலை கிடையாது. நான் சொல்றது புரியுங்களா? துன்பங்கிறதுக்கே வேலை கிடையாது. எப்போதுமே இன்பமாக இருக்கக்கூடிய இடம், அதுக்கு பதி தர்மம் என்று பெயர். இந்த பதி தர்மம்னா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் சைவ சித்தாந்த நூல்கள் கூறுகின்றன. இப்போ 6 கால பூஜை, 4 கால பூஜை இதெல்லாம் சொல்கிறோமே, இறைவனை தொழுதல், இறைவன் நாமங்களை சொல்லுதல், இறைவனுடைய ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ளுதல். எப்படி இறைவனுடைய ரகசியங்கள்ல என்ன அப்படின்னா, அது வேதங்கள்லேருந்து வருது. இப்போ வேதங்கள்னா என்ன, ஆகமங்கள் என்ன என்றால் என்ன, புராணங்கள் என்றால் என்ன, இதை பற்றி தெரிந்து கொள்வது. இதை பற்றி தெரிந்து இறைவனோடையே கலந்து இறைவனடி சேருது. அதுதான் 8 விதமான அட்டாங்க யோக பயிற்சி. புரியுங்களா? இயமம், நியமம், பிரணயாரம், பிரத்தியாகாரம், தியானம், சமாதி போன்ற 8 வகையான தியானங்களை செய்து இறைவனை அடைதல். இதுக்கு பதி தர்மம் என்று பெயர். இதனுடைய